வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸஸ் 2.1ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன், எ கிரவுண்ட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் parallelogram. ஸோ ஒரு கிரவுண்ட் இருக்குது, அது என்ன ஷேப்பில் இருக்குங்களா? parallelogram ஷேப்பில் இருக்குங்களா? The height of the parallelogram is 14 meters. ஸோ அந்த parallelogramோட ஹைட் வந்து 14 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? அப்போது அந்த கிரவுண்ட் வந்து parallelogram ஷேப்பில் இருக்குது, ஹைட் வந்து 14 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அந்த கரஸ்பாண்டிங் பேஸ் இஸ் 8 மீட்டர் லாங்கர் தென் இட் ஹைட். ஸோ கரஸ்பாண்டிங் பேஸ் என்ன இருக்குங்களா? 8 மீட்டர் லாங்கர் தென் இட் ஹைட். அப்போ 8 + ஹச்ன்னு போடலாங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைட்டை விட 8 மீட்டர் பெருசாக இருக்குது, நீளமாக இருக்குது அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ 8 + 14 எவ்வளோ வரும் நமக்கு? ஸோ 8ம் 4ம் நம்ம 14ம் 8 ஆட் பண்ணோம் அப்புறம் 22 மீட்டர் கிடைக்குது. அப்போ நம்ம ஹைட் 14 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்னது? பேஸ் வந்து 22 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்ட் அட் த ரேட் ஆஃப் ₹15 per ஸ்கொயர் மீட்டர். ஸோ காஸ்ட் ஆஃப் லெவலிங் அப்படின்னா அந்த கிரவுண்டை மட்டப்படுத்துகிறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி லெவல் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் அப்போ என்ன தெரியணும்? கிரவுண்டோட ஏரியா என்ன, பரப்பளவு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் 1 ஸ்கொயர் மீட்டருக்கு. ஸோ அப்போ டோட்டலாக அந்த கிரவுண்ட் வந்து எத்தனை ஸ்கொயர் மீட்டர் இருக்கும்? அப்போ ஸ்கொயர் மீட்டர்னா என்ன? ஏரியாங்களா? அப்போ ஏரியா கண்டுபிடிச்சா தான் அப்போ 1 ஸ்கொயர் மீட்டருக்கு ₹5 செலவாச்சு அப்படின்னா மொத்தம் எவ்வளோ ஏரியா அந்த கிரவுண்ட் இருக்கும், அப்போ டோட்டலாக எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் போட போகிறோம். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் parallelogram, அப்போ ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் நமக்கு என்ன ஃபார்முலா? பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்களா? அப்போ ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதில் பேஸ் வந்து நமக்கு 22 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 14 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஒரு மீட்டரில் கொடுத்தனால நம்ம இங்கே மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவாங்களா? மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம் அல்லது ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லலாங்களா? ரெண்டும் இப்படி தான், சேம் தான். அப்போது 14 22ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 2 4s are 8, 2 1s are 2, மறுபடியும் 2 4s are 8, 2 1s are 2. அப்போ ஆட் பண்ண வருது 8 9 10 மீதி 1. ஸோ 308 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போது காஸ்ட் ஆஃப் லெவலிங் இது என்ன கிடைச்சிருக்கு? ஏரியா. ஸோ அப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 1 மீட்டர் ஸ்கொயர் லெவல் பண்ண எவ்வளோ ஆகுதுங்களா? ₹15 ஆகுதுங்களா? ஸோ நமக்கு எத்தனை மீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கு பாருங்கள்? காஸ்ட் ஆஃப் லெவலிங். ஸோ நம்மளோட ஏரியா எவ்வளோ? 308 மீட்டர், 308 மீட்டர் ஸ்கொயருங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 308ஓட 15 மல்டிபிள் பண்ணணும். அப்போ 308 × 15 போட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ 308ஓட 15 நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். 5 8s are 40 மீதி 4, 5 × 0 0 ஆகிடும், ப்ளஸ் 4 4 ஆகிடும். அடுத்து 5 3s are 15 வந்துடும். ஸோ 1ஓட மல்டிபிள் 8 0 1 × 3 3ன்னு வருங்களா? ஸோ ஆட் பண்ண 0 12 மீதி 1 6 4. இப்போ என்ன கிடைக்குது? 4620ன்னு கிடைக்குது. இதுதான் ருப்பீஸ். அப்போ ₹4620ங்களா? தேர்ஃபோர் கொஷின் என்ன கேட்டாங்க? காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்ட். அப்போ அந்த கிரவுண்டை லெவல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ரூபாய் செலவாகுது? ஸோ மொத்தமாக அந்த கிரவுண்ட் வந்து 308 ஸ்கொயர் மீட்டர் இருக்குது. அப்போ எவ்வளோ செலவாகுது? ₹4620 செலவாகுது. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.